அடுத்த எக்ஸாம்பிளை நான் வந்து உங்களுக்கு ஓரலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்போது எக்ஸசைஸை உங்களுக்கு நான் காட்டுறேன். எக்ஸசைஸில் உங்களுக்கு நீங்கள் புக்கிலேயே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி டயக்ராமாக அவங்க கொடுத்துருவாங்க. ஓகேவா? இந்த டயக்ராம் கொடுத்துட்டு நமக்கு அது கேட்பாங்க. நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது அதாவது இப்படி இருக்கிறதுல ஒரு டயக்ராம் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இப்படி எஸ் மாதிரி இப்படி அவங்கள இந்த மாதிரி கிராஃப்குள்ளே வர மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேவா? இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடில் நம்மளாம் அசீவ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு ஆக்சிஸில் 2 இடத்துல அதை டச் பண்ணுதா அப்படின்றத பார்க்கணும். இப்போ இந்த 3 படத்துக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து இந்த அம்புக்குறி போட்டிருக்காங்கல்ல, இந்த இப்படி வந்திருக்குல்ல, இதுதான் அந்த கொஸ்டினில் கேட்டிருக்காது. நம்ம வந்து இந்த ஆக்சிஸில் பார்க்கும்போது ஒரு இடத்துல மட்டும்தான் டச் ஆகுது. அதாவது இது வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக இருக்குது, இந்த பக்கம் ஒவ்வொரு பாயிண்ட்டாக இருக்குது. அப்படி தானே கிராஃபில் நம்ம பார்ப்போம். அப்போது இந்த ஆக்சிஸில் ஒரு இடத்துல மட்டும் டச் ஆகுது. உங்களுக்கு அது புரியலைன்னா இந்த இடத்துல நான் காட்டுறேன். இப்போ இதில் போடும்போது இந்த எஸ் போட்டிருக்காங்கல்ல, எஸ் போடும்போது இந்த இடத்துல ஒரு இடத்துல டச் ஆகுது, இந்த இடத்துல ஒரு டச் ஆகுது, 2 இடத்துல டச் ஆகுதா? இப்போ இந்த படத்தை பாருங்கள். இப்படி இருக்கிற படத்தில் இப்படி ஒரு கோடு போடுறாங்க, அது ஒரு இடத்துல மட்டும் தான் டச் ஆகுது. ஓகேவா? இதுதான் இதில் வந்து இப்படி கொடுத்துருந்தா ஒரு கிடைமட்டத்தில் வரைபடம் இந்த படமும் ஃபஸ்ட்டும் தேர்டும் அதிகபட்சமாக ஒரே புள்ளியில் பி வெட்டுவதால் ஒன்றுக்கு ஒன்றான சார்பினை குறிக்கும். இது சார்பாகும். 1ல் மட்டும் பட்டுச்சுன்னா, 2ல் பட்டிருந்தால் அடுத்தது பார்ப்போம். 2 வரைக்கப்பட்ட கிடைமட்ட கோடு பி மற்றும் கியூ ஆகிய புள்ளியில் வெட்டுவதால் ஒன்றுக்கு ஒன்றான சார்பை குறிக்கும். வரைவிலான ஒன்றுக்கு ஒன்றான சார்பை குறிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? வெட்டுவதால் கொடுக்கப்பட்ட வளைவுகளை ஒன்றுக்கு கிடைமட்ட கோடுகள். ஓகேவா? புரிஞ்சா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எழுதிக்கணும். ஓகேவா? 2 இடத்துல படும்போது இங்கிலீஷில் எழுதும்போது நாட் ஃபங்க்ஷன் எழுதிக்கிங்க. ஒரு இடத்துல படும்போது ஃபங்க்ஷன். ஓகேவா? இது ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு இடத்துல மட்டும்தான் படுதுன்னா ஃபங்க்ஷன், 2 இடத்துல டச் ஆகுதுன்னா நாட் ஃபங்க்ஷன். இது தமிழ் எழுதியிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி 1.39 நம்ம அப்படியே ஓரலாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஃப் ஆஃப் ரிலேஷனில் 1 2 அதில் அவங்களே கொடுத்துருக்காங்க. இது ஏ எழுதிக்கிட்டு பிஏ எழுதிக்கிட்டு எஃப் ஏ பிஏ ஏயும் கூட ஏக்கும் டயக்ராம் எழுதிட்டாங்க, பிக்கும் டயக்ராம் எழுதிருக்காங்க. எஃப்பில் அது எதை ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்களோ ஜாயின் பண்ணியிருக்காங்க. 1க்கு 4 ஜாயின் பண்ணிட்டாங்களா, 2க்கு 5 3க்கு 6 ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போது இதில் 7ஆம் நம்பர் தனியாக இருக்குது. ஓகேவா? உறுப்பு 7க்கு மதிப்பகத்தில் முன் உரு இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு உரு இல்லை. ஓகேவா? மதிப்பகம் உரு இல்லை, அதாவது எஃப் ஆனது மேல் சார்பு இல்லை. ஓகேவா? இதெல்லாம் சின்ன சின்ன சம் தான், 1 வேர்டில் கூட கேட்க ஆன்சர் இருக்குது. அதனால் சும்மா ஸ்டேட்மெண்ட் மட்டும் படிச்சுங்க. ஓ இப்படி இருந்தால் இதுதான் ஐடியா அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சம்மை நான் செஞ்சு காட்டுறேன் அடுத்த வீடியோவில். ஓகேவா? பாய்.